வெல்கம் டு சேலம் சமையல். இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் ஃபில்டர் காஃபி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 100 ml வாட்டர் எடுத்துக்கோங்க. இது 100 ml கிளாஸ், அது 100 ml வாட்டர். அது நல்லா சூடாகட்டும், நல்லா கொதித்து வரணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபில்டரில் காப்பி தூள் எடுத்து வச்சுக்கலாம். இது சின்ன ஃபில்டர். இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும். இதில் இந்த மாதிரி ஃபில்டர்னால் நல்லா ஃபில்டர் ஆகும். உங்களுக்கு பெரிய ஓட்டை இருந்துச்சுன்னா தூளெல்லாம் சேர்ந்து வந்துடுது, பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் ஃபில்டர் காப்பி தூள் போட்டுடலாம். 100 ml வாட்டருக்கு 2 ஸ்பூன் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. போட்டு இதுமாதிரி சரிசமமாக பண்ணிவிட்டு இந்த ஃபில்டர் மாதிரி இருக்குது இல்லைங்களா, வடிகட்டி மாதிரி, இதை மேலே வச்சுருங்க. வச்சு தண்ணி நல்லா கொதிச்சு, நல்லா கொதிக்கணும் தண்ணி. இதை அதில் ஊற்றிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். இது மூடி வச்சுட்டு 10 to 15 minutes வெயிட் பண்ணிங்கன்னா ஃபில்டர் ஆகும். சின்ன ஓட்டனால மெதுவாக தான் ஃபில்டர் ஆகும். நீங்கள் முன்னாடியே போட்டு வச்சிடணும். இப்போ இது இந்த மாதிரி டைம் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இது வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம சூடாக ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கலாம். 3/4 கிளாஸ் பால் எடுத்தால் போதும். நம்ம ஃபில்டர்லேயும் வாட்டர் இருக்கும், அதில் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ஃபில்டர் டிகாஷன் எடுத்து ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிகாஷன் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக குடிக்கிறவங்க கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நல்லா டார்க்காக குடிக்கிறவங்களும் இருக்காங்க. நான் கொஞ்சம் டார்க்காக குடிப்போம், அதனால் கொஞ்சம் டார்க்காக எடுத்துருக்கிறேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ரெண்டு கிளாஸ் நம்மளோட ஃபில்டர் காஃபி 2 கிளாஸ் ரெடி ஆயிடுச்சு. சுவையான ஃபில்டர் காஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.